வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் தூத்துக்குடி பகுதி மக்களினுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். தூத்துக்குடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தொழில் நகரமாக இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்கு வேலை செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களும் பல்வேறு இடங்களுக்கு வேலைக்காக செல்வதும் வழக்கமாக ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ தூத்துக்குடியிலிருந்து முக்கியமான ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தினமுமே சென்னை செல்லக்கூடிய முத்துநகர் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று மைசூரை நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ். இந்த 2 ரயில்களை தவிர கேரளாவை இணைக்கக்கூடிய வகையில் பாலருவி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது முன்னாடி பாலக்காட்டிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்பட்ட ரயில் இப்போது தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தினமுமே கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது செங்கோட்டை தென்காசி வழியாக கொல்லம் சென்று அங்கு இருந்து பாலக்காடு வரைக்கும் செல்கிறது. ஆனால் பகல் நேரத்தில் இந்த பகுதி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, அடிக்கடி கேட்கக்கூடிய கோரிக்கை இதுதான். திருவனந்தபுரத்துக்கு ஒரு ரயில் டைரெக்டாக வேணும் அப்படிங்கிறது தான். திருவனந்தபுரத்துக்கு டைரெக்டாக வேணும் அப்படின்னா கொல்லம் வழியாக கிடையாது. இந்த ரயில் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக இந்த ரயிலானது நிச்சயமாக செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி இந்த 2 மாவட்டங்களுமே சுற்றுலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. திருச்செந்தூர் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் புகழ்பெற்ற முருகன் கோயிலாக இருக்கிறது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டமே சுற்றுலா மாவட்டமாகத்தான் இருக்கிறது. அங்கே இருந்து திருவனந்தபுரம் செல்பவர்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தாலும் ரயில்வே சொல்லக்கூடிய காரணம், அங்கே பராமரிப்பு பணி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறத விட வாய்ப்பை உருவாக்கி கொள்வது ரொம்பவும் நல்லது. அந்த வகையில் உருவாக்கி நிச்சயமாக தூத்துக்குடியிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு ட்ரெயின் வேணும். இப்போது கேரள மாநிலத்தினுடைய தலைநகர் திருவனந்தபுரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பாலக்காடு வரைக்கும் செல்லக்கூடிய பாலருவி எக்ஸ்பிரஸில் பயணிப்போர் கொல்லத்தில் இறங்கி அங்கிருந்து மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இல்லை, வேறு வழி இல்லை அப்படின்னா திருநெல்வேலி வரைக்கும் வரக்கூடிய ரயிலில் அங்கே இறங்கி திருவனந்தபுரம் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் கொல்லம் வழியாக போகிறது சுற்றி போகக்கூடிய ஒரு நிலை. நாகர்கோவில் வழியாக போகிறது தான் திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பாதை. ஆக ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலனை செஞ்சு கூடிய விரைவில் தினசரி பகல் நேரத்தில் தூத்துக்குடியிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு காலையில் ஒரு ட்ரெயின் கிளம்பி வருமாறு ஏற்பாடு செய்யணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.